Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா filament winding. Filament winding. இப்போ நம்ம அதோட பிரின்சிபலை பிரீஃபா பார்ப்போம். This process is primarily used for hollow and circular components such as pipes and tanks. இந்த ப்ராசஸ் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா பைப்பு டேங்க் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாலோவான காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட், fiber towels are passed through a resin bath before being bound on a mandrel in a variety of orientation. இப்போ அந்த பிக்சர்ல பாருங்க, அந்த 1 கொடுத்திருக்காங்கல்ல அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் டவுல்ஸ். ஃபைபர் டவுல்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நூல் கண்டு தான். ரெண்டாவது கொடுத்திருக்காங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெசின். மூணாவது கொடுத்திருக்காங்கல்ல அதான் நம்மளோட mandrel. இப்போ இந்த ப்ராசஸ்ல மெயினா என்ன நடக்கும்னா நிறைய ஃபைபர் டவுல்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸை எடுத்து ரெசின்ல டிப் பண்ணி mandrelல சுத்துவாங்க. இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். நெக்ஸ்ட், மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபிலமெண்ட் வைண்டிங்ஸ்ல முக்கியமான என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லி 1 by 1 கீழே கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரெசின்ஸ், ஈபாக்சி ரெசின், பாலியஸ்டர் ரெசின், வினைல் எஸ்டர், phenolics. இந்த ரெசின்ஸ்லாம் இந்த ஃபிலமெண்ட் வைண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஃபைபர்ஸ். The fibers are used straight from creel and not woven or stitched into a fabric form. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்ரீல்ல இருந்தே எடுத்துருவாங்க. அதாவது நூல்கண்ல இருந்து நூலை வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நூல்ல இருந்து ஸ்டிச் பண்ணி ஃபேப்ரிக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், கோர். although components are usually single skin. கோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, mandrel தான் சொல்றாங்க. mandrel வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காம்போனண்டா தான் இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இன்னொரு லேயர் நம்ம கோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டீல் ராட் யூஸ் பண்ணா ஸ்டீல் மட்டுமே இருக்கணும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு ஃபேப்ரிக்கை நம்ம பவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒர்க்கிங் ஆஃப் ஃபிலமெண்ட் வைண்டிங். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the basic mechanism consists of pulling a roving of fibers from the reels. These are spread out using a bank of combs. இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைபர் ஸ்ரெல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நூல்கண்டுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நூல்கண்டு மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க, நிறைய நூல்கண்டு பயன்படுத்துவாங்க. அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூலை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது சிக்கிக்கொள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சீப்பு மாதிரி ஒன்று பயன்படுத்துவாங்க. அதுல ஒவ்வொரு பல்லுலையும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the fibers then go through a bath of resin. On the exit from the bath of resin, the fibers are collimated into a band. இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோம்ஸ் வழியா வெளியே வந்த உடனே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெசின் இருக்க தொட்டிக்குள்ள இந்த ஃபைபர்ஸை டிப் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலர் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் நிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா அந்த ஃபைபர்ல இருக்க எக்ஸஸ் ஆஃப் ரெசின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக இந்த நிப்ஸை பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட், அந்த ரெசின் பாத்தோட எக்ஸிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகி வர அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the band goes through a fiber feed and is then placed on the surface of a mandrel. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அந்த எக்ஸிட்ல இருக்க பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபைபர் ஃபீட் மேல வச்சிருவாங்க. ஃபைபர் ஃபீட்னா ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம எல்லாருமே இந்த பேனர் போடுற மிஷின் பார்த்துருப்போம். அது என்ன எனக்கு ஃப்ரண்ட் பேக்குன்னு மூவ் ஆகும்ல, அதே மாதிரி தான் இந்த ஃபைபர் ஃபீட் மிஷினும் இருக்கும். இப்போ அந்த பேனர் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்கை இன்ஜெக்ட் பண்ற ஒரு ஹெட் இருக்கும் தெரியுமா, அந்த ஹெட்ல தான் என்ன பண்ணுவாங்க இந்த பேண்டை போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் வழியா வர அந்த ஃபைபரை கொண்டு போய் நம்மளோட mandrel மேல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. mandrelனா ஒன்றும் கிடையாது, இப்போ நம்மளுக்கு ஒரு ஹாலோ ஆப்ஜெக்ட் தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கட்டை மேலேயோ இல்ல ஒரு பைப் மேலேயோ என்ன பண்ணுவோம், நம்ம அதை சுத்துவோம் தெரியுமா, நம்ம எது மேல சுத்துறோமோ அதுக்கு பேர் தான் mandrel அப்படின்னு சொல்லுவாங்க. Next point, the fiber fed transfers back and forth along the length of the mandrel. The mandrel is attached to a motor which gives it rotational motion. இதுல என்ன சொல்லிருக்காங்க, நம்ம போன பாயிண்ட்ல பார்த்த மாதிரி அந்த ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைபர் ஃபெட் மெஷின் மேல நம்ம வச்ச உடனே அது எப்படி மூவ் ஆகுமா, ஃப்ரண்ட் பேக்னு சொல்லிட்டு அந்த mandrelோட லென்த் ஃபுல்லாவும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த mandrel என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மோட்டார்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மோட்டார்ல கனெக்ட் பண்ணும்போது இந்த mandrel பொறுமையா சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க.
Next point. The combined motion of the fiber feed and the rotation of the mandrel makes the fiber band spread over the surface of the mandrel. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என்ன ஆகுது, அந்த ஃபைபர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகுது. அதே சமயத்தில் அந்த mandrel என்ன ஆகுது, எனக்கு ரொட்டேட் ஆகுது. இதனால என்ன ஆகுனா, அந்த mandrel சுத்தியும் இந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோட் ஆக ஆரம்பிக்கும். The fiber orientation can be controlled by varying the speed of transverse of fiber feed and the rotational speed of the mandrel. இந்த ஃபைபரோட மூவ்மெண்ட்டை வந்து எது கண்ட்ரோல் பண்ணுனா, அந்த ஃபைபர் ஃபீட் மிஷினும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த mandrelோட ரொட்டேஷனை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம அந்த mandrel மேலே வவுண்ட் பண்ணக்கப்புறம் அந்த mandrel வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார்லேருந்து கைட்டி கொண்டுட்டு போய் கொஞ்ச நேரம் அட்மாஸ்பரிக் ஏர்லையும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர்ஸை உலர விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைபர்ஸ் நல்லா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அவனுக்குள்ள வச்சு நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அப்பதான் என்ன ஆகும்னா அந்த ரெசினும் அந்த ஃபைபரும் நல்லா பாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த அவன்ல இருந்து நம்ம வெளியே எடுக்கும் பொழுது அந்த mandrelல இருந்து அந்த ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா டிமோல்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், fiber cost is minimized since there is no secondary process to convert fibers into fabric prior to use. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷீட்டாகவும் மாற்றலை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓவன் பண்ணி ஃபேப்ரிக்காகவும் மாற்றலை. அதனால எந்த ஒரு செகண்டரி ப்ராசஸ் இல்லாததுனால இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், resin content can be controlled by metering the resin onto each fiber through nibs or dies. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஹேண்ட் லேமினேட்டிங் ப்ராசஸ்ல பார்த்தோம். அதில் என்ன பண்ணாங்க, ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் மேலே ஊற்றி நல்லா கோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரெசினோட கண்டென்ட் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இதில் என்ன பண்ணாங்க, அந்த ஃபைபர்ஸை வந்து இதில் டிப் பண்ணி கொண்டுட்டு போகிறதுனால ரெசினோட கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. This can be a very fast and therefore economic method of laying material down. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ப்ளஸ் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால இது ரொம்ப எக்கனாமிக். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், this process is limited to convex shape components. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஷேப் மட்டும் தான் பண்ண முடியும், கான்கேவ் ஷேப் நல்லா பண்ண முடியாது. அதாவது சர்க்குலர் காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் நல்லா பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், mandrel cost for large components can be high. இப்போ நம்ம லார்ஜ் காம்போனன்ட் செய்யணும்னா அதோட mandrel காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையா இருக்கும். The external surface of the component is unmolded and therefore cosmetically unattractive. இது மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைபரை தான் வவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல்கண்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், filament winding is a process used to make composite structures such as a pressure vessel, storage tanks or pipes. filament winding process வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமாக பைப்பு, டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், application include oxygen tanks used in aircraft and by mountain climbers, compressed natural gas cylinders for vehicles, drive shafts for automobiles and pipes for conducting corrosive liquids. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபிலமெண்ட் வைண்டிங்னால நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் செய்யலாம்னா அதிகபட்சம் ப்ரெஷர் வெசல்ஸ் செய்வாங்க. அதாவது இந்த மாதிரி ஆக்சிஜன் ஃபில் பண்ணி வைக்கிறது, கேஸ் ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரியான டேங்க்ஸ் என்னால் செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலோட டிரைவிங் ஷாப்ஸ் என்னால் செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரோசிவ் லிக்விட் லைக் ஆசிட் மாதிரியான லிக்விட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரியான ஃபிலமெண்ட் வைண்டிங்ல பண்ண ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இமேஜ்ல பாருங்க எதெல்லாம் ஃபிலமெண்ட் வைண்டிங்ல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பிரீஃபா காமிச்சிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் டயக்ராம். இதுதான் ஃபிலமெண்ட் வைண்டிங்கோட 2D டயக்ராம். நெக்ஸ்ட் ஃபிலமெண்ட் வைண்டிங் மெஷின். இதுதான் நம்மளோட ஃபிலமெண்ட் வைண்டிங் மெஷின் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அல்ட்ரூஷன் ப்ராசஸை பத்தி பிரீஃபா பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.